கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/9/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். பொல்லாப்பு நேரிடாதபடி நீர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசன்னம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. யாத்திராகமம் 3:21 படி நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் ஆண்டவரே நீர் இவரோடு இருந்த அற்புதத்தை செய்து இந்த மாதம் முழுவதும் நிறைவுள்ள மாதமாய் மாற்றுக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிஷம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற ஊழியத்திற்காகவும் ஆண்டவர் நம்மோடு இருந்து செயல்படணும், இதோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 1/9/2024 அப்பா, லிவிங் ஜீசஸ் டிவி மினிஸ்ட்ரிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிற எல்லா ஊழியத்திற்காகவும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உடைய சித்தம் மாத்திரம் இந்த ஊழியத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்படியாகவும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே வழி நடத்தும்படியான கிருபையும் நீர் வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது நாள் வரை இந்த ஊழியத்திற்கு உதவி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தன்னுடைய பொருளாதாரத்தில் அப்பா இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 1000 மடங்கு நன்மை பெறும்படியாக செய்யுங்க. இன்னும் கொடுக்கும்படியாக அநேகருடைய இருதயத்தில் நீர் பேசி ஆண்டவரை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. தேவைகளெல்லாம் சந்தித்து சகலத்திலுமே நன்மை தரப்போவதற்காக நன்றி. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.